இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு வடைக்கறி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன் இந்த வடைக்கறியை. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் அளவு இருக்கும். இது ஒரு 2.5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி எடுத்துக்கலாம். மிக்ஸி கப்பை அதில் 2 காஞ்ச மிளகாவை நான் 2ஆக கிள்ளி போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். நான் பெரிய ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனாக தான் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, 3லேருந்து 5-6 பல் கூட சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையே இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது அரைக்கும் போது குறன்னு தான் அரைக்கணும். நம்ம ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது. வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அது குறன்னு அரையும் போது ஒரு சில பருப்பு நான் முழுசாகவும் இருக்கும், அதனால தப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வடை பருப்பை அரைக்கும் போது சோம்பு மட்டும் இல்லைங்க, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் அதை கூட போட்டு அரைக்கலாம். நல்லா மசாலா ஸ்மெல் தூக்கலாக இருக்கும். ஆனால் நான் போடலை, நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு ஏற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ அதில் வடையை தட்டி போட்டிருக்கேன். இந்த பக்கம் நல்லா ஒரு 30 செகண்ட் வேகட்டுங்க. அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டோடனே இந்த பக்கமும் வேகட்டுங்க. இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட் வேகட்டும். இது ரொம்ப செவக்க வடை அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு பாதி அளவு வெந்தாவே போதும். ஏன்னா நம்ம தண்ணியில் நம்ம கிரேவியில் போட்டு நம்ம வேக வைப்போம் நம்ம. அதனால் ஒரு அரை பாகமும் இது வெந்தால் போதுங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடு ஏறினதும் அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை, இதுலேயும் சோம்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். 1-2 ஸ்பூன் சோம்பு சேர்க்கலாம். ஏன்னா வடைக்கறினாவே சோம்பு நிறைய சேர்க்கணும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய முழு பச்சை மிளகாவை நான் 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாம்.
இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதையும் வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு அது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். காரம் வந்து மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம், வடையில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க காரம். ஏன்னா இதில் கொஞ்சம் மிளகு வேறு சேர்ப்போம். உங்களுக்கு பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன்றது ஒரு 1/4 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மிளகு காரமே உங்களுக்கு பிடிக்காதுன்னா மிளகு பவுடர் சேர்க்காமலேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.5-2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வடையில் வேறு உப்பு போட்டிருக்கோம். நல்லா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா அப்படி கொதிக்கும் போது அந்த மிளகாத்தூள் வாசனை வந்து போயிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் இது கொதிக்க வைக்கிறது. இது பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. அந்த ஸ்மெல், மிளகா ஸ்மெல்லு போயிடுச்சு. மிளகாத்தூள் ஸ்மெல் இல்லை. இப்போது நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான பாலை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து தேங்காய் பால் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பால் சேர்க்காம தண்ணி கொதிக்கும் போதே வடையை சேர்த்துக்கலாம். வேணுன்றவங்க இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் சேர்த்து தான் செய்யணும் இல்லை, தேங்காய் பால் எடுத்து சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். ஏன்னா ஹோட்டல் சுவைன்னும் போது ஹோட்டல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க. அதனால தான் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ அந்த கிரேவியில் வந்து இப்போ இந்த வடையை புட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வடையை வந்து சேர்த்துக்கலாம். வடை வந்து ரொம்ப பொடிசாக பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நீங்கள் தூள் பண்ணி வைங்க. இப்போ அந்த புட்டு வடையெல்லாம் இதில் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே திக்காகிடும், கெட்டியாகிடும். தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் தலை இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போட்டு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க திக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எடுத்துடலாம் நம்ம. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் அது திக்கா. இப்போ நான் அது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ திக்காக தலைன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அருமையாக வந்திருக்கு. இட்லி, தோசைக்கு, பூரிக்கெல்லாம் இது அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த வடைகறி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
தேங்காய் பால் வேணான்றவங்க தேங்காய் பால் இல்லாமலேயும் செய்யலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதே அளவுகளோடு நீங்கள் இந்த வடைக்கறியை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.